மணி அண்ணே அங்க என்ன தெரிஞ்சு அண்ணே? என்ன என்னண்ணே சொல்ற? என்னாச்சு? தலைவா கும்பல என்ன அப்படியா? மாடு பால் கறக்குமா? நீ பீச்சுறியா? ஏ வாடா 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 வாடா. கஜா 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 கனங்கத்த மீனுவன் புள்ள மேலவாயா காரத்தோட சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே. கொதிக்குது அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, கொதிக்குது அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது தவிக்குது. கனங்கத்த மீனுவன் புள்ள. என்னடா அது கொடுமை? கீழே பாரு. என்ன வெறும் எலிசத்த வாடையா இருக்கு இங்கே. என்னடா அண்ணே எல்லாரும் இவங்க தான் மரம் வெட்டி துணி மாத்துவாங்க. கார்த்தி மச்சான் இவன் என்னடா போய் பொம்பளை புள்ள மாத்துறதுக்குள்ள இருக்கான்னு பார்த்தா உள்ள கோணம் கட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன சட்டி ரெண்டா பொளந்துருக்கு. அது என்ன புடி துணி மாதிரி இருக்கு? புடி துணி மாதிரி இருக்கு. புடி துணின்னு சொன்னேன். அதே புடி துணி தான். வாங்க கார்த்தி மச்சான் வாங்க. மச்சான் மாலை உனக்கு மச்சான் எனக்கு அண்ணன். எங்கு பபனா அடிக்கும் அன்பு மைத்தன மருதங்குடியை சேர்ந்த இங்கிட்டு உட்காந்துருக்க ஊரா உங்க பெரிய மச்சான் எல்லாருமா? எல்லாரும் பெரிய மச்சான். ஓகே அண்ணன் மச்சான்லாம் உனக்கு மச்சான். அப்ப இவன் அண்ணன் தானே எனக்கு? நோத்தா நோத்தா கொண்டே ஒண்ணு. அப்புறம் அவங்க அண்ணன் அவனும் மச்சானா? அவங்க எல்லாம் மச்சான், நீங்க அண்ணே. அண்ணே மயிர புடுங்கனே. இங்கே பப்பனாவர்களுக்கும் மருதமணி அவர்களுக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவங்க எல்லாம் மச்சான், நான் மட்டும் மச்சான். அண்ணே இதெல்லாம் வச்ச வச்சிட்டாலும் சரி சரி சரி. அண்ணனுக்கு ஒரே மகிழ்ச்சிடா. அண்ணே சந்தோஷம்னா என்ன? ஆனந்தம்னா இன்பம்னா மகிழ்ச்சினா பூரிப்புனா நன்றி. எல்லா ஊர்லயும் போட்ட மாதிரி தான் அவங்களும் போடுறாங்க. ஏதாவது மாத்தி என்ன செய்யணும்? சைனா உடனே இனிமே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஜட்டி எடுத்து கொடுத்துருங்க அவருக்கு. காசா இல்ல அந்த ஊர்ல, காசா இல்ல பணமா. நம்ம சொந்தக்காரங்க. ஆமா நம்ம சொந்தக்காரங்க தானே. ஆள்கார போய் மோதிரம் போட்டானா? ஐயா போடுவாங்க போடுவாங்க. கால்ல ஒரு 2 பவுன் மோதிரம் நீங்க நீங்க சொல்ற மாதிரி விக்கல. இப்ப என்ன ஒரு மோதிரம் என்ன 250 ரூபா வருமா? இல்ல 230 ரூபா. 230 ரூபா நகை தங்கம். ஐயா அண்ணே என்னண்ணே உனக்கு இப்படி பொழிச்சு? ஜெயப்பிரியா பார்த்தோன்னு புளிச்சு புளிச்சு வாய் தொடங்கனே அண்ணே. ஐயோ அண்ணே எச்சி எப்படி தெரிக்குது? எச்சி புளிச்சு பாசம் உள்ள எப்பதான் சொல்லுவா? 100 ரூபா துண்டு ஓடுறாங்க. அடுத்த வருஷம் 200 ரூபாய்க்கு சட்டி வாங்கி எனக்காக அவருக்கு ஸ்பான்சர் பண்றீங்க. கார்த்தி மச்சான் அது உங்க கையில தான் இருக்கு. அதோட இந்த பிள்ளைக்கு 95 சைஸ், எனக்கு 120. ஆமா எல்லாருக்கும் எடுத்தா ஒரே மாதிரி இருக்கு. ஏண்டா அந்த புள்ள சட்டி சைஸ் உனக்கு அப்புறம் தெரியும்? எல்லாரும் ஒரே ஃபேமிலி. வெட்டுக்காரருக்கு 145. எங்களுக்கெல்லாம் பூமாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய இந்த ராசாக்கூர் கிராமத்தர்களுக்கும் இந்த விழா கமிட்டியர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் என் சார்பாகவும் அதில் இந்த ராசாக்கூருக்குண்டு ஒரு சிறப்பு இருக்கு. உண்மையிலே முன்னாடி அர்ச்சந்திரா நாடகத்தில் கொடி கட்டி பறந்த அம்மா இசைச்செல்வி அவர்கள், இப்போ அண்ணன் சூரிய அண்ணன் இவங்க இந்த ராசாக்கூருக்கு பெருமை தேடி கொடுத்த மாதிரி எங்களை எல்லாம் அழைத்து வந்து, உண்மையிலே எங்களை அழைத்து வந்து நீங்களும் நானும் 7வது வருஷம் கட்டணம் நாடகத்தில் வந்திருக்கீங்க. வருஷம் தோறும் வர்றதுக்கு எனக்கு அந்த காளியம்மன் ஆறுமுகம்ப்பா எங்கள் அப்பா ஆறுமுகம்னா 5.5 கட்ட ஆறுமுகம்னு சொல்லி தமிழ்நாடுக்கும் பேரும்புகழ் வாங்கினவர். நாரதர்ன்னு சொன்னால் அப்படியே மேலோகத்துலேருந்து வர்றது மாதிரியே தெரியும். ஆளு கலரு இந்த மாதிரி கலரு அத்தனை வேஷம் பொருந்தினவர் எங்கள் அப்பா 5.5 கட்ட ஆறுமுகம். நாரதர்னா நாரதர் உருவத்திலே அப்படியே இருப்பாராம். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நிறம் அப்படி சுண்டி விட்டா
ரத்தம் வர்ற அளவுக்கு கலர் வேற அவர். அத்தனை பொருத்தமும் இருந்தா யாருமே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அத்தனை பொருத்தமும் நாரதர்னு சொல்லி அத்தனை பொருத்தமும் அமைஞ்சவர் எங்க அப்பா ஆர்மம் அப்பா. இந்த ராசாக்கூருக்கு பெருமை தேடி கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் இங்க இந்த மண்ணுக்கு எங்களை அழைத்து வந்ததுக்கு இந்த கிராமத்திற்கும் விழா கமிட்டியார்களும் என் சார் 3 பேரும் கடமைப்பட்டிருக்கோம். உங்க எல்லாருக்கும் நன்றி. வருஷ வருஷம் வருஷ வருஷம் இதே மாதிரி எங்களை கொண்டு வந்துருங்க. சொல்லிட்டேன் வருஷ வருஷம் சொல்லிடு. நம்மளை கூட்டி வர்றதுக்கா அவங்க கூப்பிடலாம் வந்துடுவோம். நம்மளா வந்துருவோம். விழா கமிட்டியார்களுக்கு என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் கணி தம்பி அவர் மணி மணி இல்லை அருண் கேஆர் மீடியா அன்பு தம்பி இது கேஎஸ் மீடியா அவங்க தொட்டிச்சியம்மன் எங்களை எல்லாம் அவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்கு நன்றி நன்றி வணக்கம். பாசமுள்ள பாண்டியரு பசமுள்ள பாண்டியரே பாசமுள்ள பாண்டியரு அரைகட்டு காவலரு ஆளே விளையாடே ஆடா பாடட்டுமா என்ன தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டவர் அன்பு அப்பா வயல்சேரி கருப்புசாமி சொன்னா அர்ச்சந்திரா நடத்துல பேரும்புகழும் கொடியேற்றி பிறந்தவர். அவருடைய புதல்வர் ஆர்கே கணேசன் அவர்கள் அவர் தான் இப்போ தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அனுத வணக்கம். கணேசன ராஜநடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்ற அன்பண்ணன் கணேசன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பூட்டி புகழாரம் சூட்டிய நமது ராஜாக்கூர் கிராமத்து பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினருக்கும் மற்றும் எங்களெல்லாம் அழைத்து இந்த நாடகத்துக்கு பெருமை சேர்த்த அம்மன் ஹோட்டல் நிறுவனர் மூத்தவர் எங்கள் முதலாளி அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை துவங்குகின்றோம். நன்றி வணக்கம். அம்மன் ஹோட்டலே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்ல? அம்மன் ஹோட்டல் பேரும் புகழ் வாங்கியிருக்கீங்களா என்னண்ணே கண்ணண்ணே? அங்கே ஹோட்டலில் சாப்பாடு கொடுக்கலாம்ல? நாங்களும் சொல்லிக்கிறோம்ல அம்மன் ஹோட்டல் சாப்பிட்டு அங்கே வேளாக்கிறவன் சொல்லியிருந்தேன் நாலு பண்ண என்னடா மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் பாபா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறே அடி அடி ஆடி மாச காத்தே போடுறா. என் தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியாடா? என்னைக்கு பொத்துக்கிட்டு விழுந்து நாடகம் ஆட முடியாது. உன்னை நம்பி 200 நாடகம் வேற வாங்கியிருக்கு. மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறே எதையாவது நக்கிக்கிட்டே தாண்டா நிக்கிறாங்க. அண்ணே உப்பு கறிக்குமே அண்ணே இருனே நான் உனக்கு கேட்டா கோச்சுக்க மாட்டேன். இல்ல எதுவும் திட்ட உள்ள போய் நோத்தனமான்னு திட்ட மாட்டேன். நான் அவங்கள போய் திட்டுறேன். இல்ல அதுவும் உங்க பொம்பளை பிள்ளைய போய் திட்டுறாங்க. ஏங்க இந்த நேரம் மணி இந்த நேரத்துல யாரா பொம்பளை எடுத்து ஏங்க கேக்கவா? இந்த நேரம் தான் கொஞ்சம் நேரம் இவன் மோந்து பார்த்துட்டே இருக்கான்டா கர்மம். சீ கர்மம். ஏங்க ஐயோ இங்க 2 பேரும் பேச விட மாட்டேங்கிறாங்களே. என்னடா உப்பு கேக்குற மாதிரி கேக்குறேன். ஏங்க நீங்க பேம்பர்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏண்டா இல்ல பின்னாடி ஏதோ முட்டு. நமக்கு பேம்பர்ஸ் சைஸ் இல்ல. இல்ல ட்ரிபிள் எக்ஸ்எல். மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் பாபா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறே அத்தே
ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஹலோ நீங்களே ஆடிக்கிந்தா உங்க ஒப்பே ஆடுவேனாமா கேட்டு ஓத்தா ஏண்டா கேட்டு போயில ஆடுறா மணியனே நான் உனக்கு கேட்ட கோச்சுக்க கொண்டு ஏத்த தட்டி நான் உனக்கு கேட்ட கோச்சுக்க மாட்டீங்களே உங்க புள்ளங்கிறீங்க நீங்க ஒல்லியா இருக்கீங்க அதே உருண்டையா இருக்கு என் கஞ்சி அப்புறம் சேர்த்து குடிச்சிடுறேன். அப்படியா அவங்க அம்மா எங்க அவங்க அம்மா போயிட்டா எங்க போயிருக்கா வேலைக்கு 100 ரூபா வேலைக்கு. எனக்கு ஒரு சாங் பாடுங்க ப்ளீஸ் பாடுவா ராசாத்தி ஒண்ணு. ஏய் வாமா. பேர் வந்து பிரியா அந்த ஏன் பேர்ல பாட்டு பாடுங்க ராசாத்தின்னு பாடுறீங்க அம்மா பிரியான்னு பொம்பளை பிள்ளைய வர்ணிக்கிறாங்க. இல்ல வந்து பிரியான்னு கண்ணே மணியே ராசாத்தியே குஞ்சே ஏ குஞ்சு பாண்டி மரியாதை ஓடி போயிரு தலைவா வாடா 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 வாடா. சூப்பரா சூப்பரா சூப்பரா. உன் பிரியாரா உன் பிரியா அவங்க மாடு நிக்குது இந்த வந்துருச்சு அடுத்த மாடு. அது காளை மாடை பிடிச்சிட்டு வந்தனா ஏன் அதுக்கு கொம்பு இப்படி இருக்கு அது பல அடிவெட்டு இதான். காளை மாடை பிடிச்சிட்டு வந்தனா அந்த வாடை வச்சு அந்த மாடு வந்துருச்சு. இது பசுமாடா செம்பகமே என்ன ரிவர்ஸ்ல போகுது செம்பகமே இப்ப பாரு ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூளாடுது. என்ன அது அதானே ஆடி மாசம் காத்தே அடிக்க மாட்டேங்குது ஆடி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்கு அடிமானே மாங்குயி ஆடி மாசம் கதடிக்க வாடி கொஞ்சம் செத்த நக்க கஞ்சமாடு அடகம் போடாதான் அடிய போது ஆடி மாசம் ஏ எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா எம்மாவோ எம்மா எம்மா எம்மாவோ எம்மா 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 எம்மா. பொம்பளை அப்படியா? அது யார ஏன்னா நம்பிடா? உங்க அப்பா அப்படி இருக்காரு லொப்பத்தரமா பாவம் அந்த பிள்ளை யார நம்பிடா வருது? அம்மா நம்பித்தானே வருது. ஒரு அளவு இல்லையா? எப்ப பார்த்தாலும் கட்டி கட்டி பிடிக்கிற முகரே பாரு முகரே கட்டி பிடிக்கிற. யார் அவர் கண்ணன் ஏண்டா கார்த்தி கண்ணன் வரும் வேலை நீங்க தான் கட்டி பிடிக்க சொன்னீங்க கட்டி பிடினா எனக்கு ஒரு அளவு இல்லையாடா முகரே? டே கார்த்தி அவன் கட்டி பிடிக்கிறான் நீ எதுக்குடா நீ கட்டி வந்திருக்க? பிடிச்சா நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது நான் சொல்றேன் எங்க மச்சான் கார்த்தி மச்சான் இருக்காரு இந்த என்ன மச்சான் உங்களை வச்சுனே கட்டி பிடிக்கிறேன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சரி அப்ப நீங்க வந்து கட்டி பிடிங்க. ஏண்டா கொடுத்துடுறேன். அப்புறம் நீ எதுக்கு தாண்டா வந்திருக்க? கட்டி பூடிடா கண்ணால இடத்தில் சுகம் மிக அதிகம். நம்ம ஊருக்கு மோக்க கண்டுபிடித்தேன். கண்டு முடிப்பேன் அந்த இடத்தில் நின்று முடிப்பேன். ஆ, 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 தேவையாது. சட்டை கிழிச்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம். அந்த பிள்ளை இருக்கிற இத்தினூண்டு இதென்ன காடை முட்டை மாதிரி இத்தினு காண்டை வச்சுக்கிட்டு ஓவரா பண்ணாத ஏண்டா லூசு போயில அண்ணே 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 ஏ இரு அண்ணே என்னமோ சொல்ல வருதுடா. அண்ணன் அக்கா சொன்னா அப்ப ரொம்ப முக்கியம் ஏ அண்ணே என்னமோ சொல்ல வருதுடா. ஐயோ ஏய் அண்ணே மணியனே ஜெயபிரியாவுக்கு கொண்டே தண்டி இருந்தா என்னைக்கு விட முண்டை வலிக்க விட போறான்னு தெரியல. என்னைக்கு நீ முண்டை வலிக்க போறியோ? அந்த அளவத்த பொம்பளை இருக்கு என்ன ஆனா கார முட்டியாம அந்த அளவத்த பொம்பளை எங்க அந்த காடை முட்டையை வாங்கி கொடுங்க என்னே தோன்ற
ஐயோ போக்கஸ் ரைட்டுனே. ஐயோ காடை முட்டை நசுங்குதுடா. டேய் மரத்தை ஏறி அடிக்கிறான்டா. ஏய் மேல ஏறி என்ன கொஞ்சம் மேல. ஏறிட்டால. அண்ணே மரம் வழுக்கும்னே. மரம் வழுக்கும். அப்பா இறங்கு, லைன் வர கிடக்கு, இங்க வா இறங்கு. என்னடா? ஐயோ காடை முட்டை உடைய போதே. என்னது மேடையை சாய்க்கனா? இன்னும் கொட்டை எங்கடா இடிச்சு போடலாம். சரி நான் ஒரு பாட்டு சொல்லி தரவா பாருங்க. ஏன் அடுத்த வருஷம் அப்பதான் கலையரங்கம் கட்டுவாங்க. ஏற்கனவே கலையரங்கம் இருந்துச்சு தானே, அதை இடிச்சு விட்டியலோ? அதை இடிச்சு போட்டாங்க. சரி நான் சொல்ற மாதிரி ஒன்று சொல்றீங்களா? பாட்டு பாடுறீங்களா? இங்க வாங்க பாடுங்க. சரிங்க பாப்பா பாடுங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. என்னது கிரீம் ஏத்தணும்? அண்ணே கிரீம் கிரின் இல்ல கெயின். கெயினா? கெயின் மட்டும் ஏத்தனா பார்த்தா. ஆமா அந்த என்னது ஊம்பர். ஊப்பர்டா. அப்படின்னா என்ன? ஊப்பர்ரா. ஊப்பர். அண்ணே நீ மிச்சரை ஏத்துனே. மிச்சர் ஏத்துக்கு சேவை கொஞ்சம் அள்ளி கொடு, நல்லா திங்கட்டும். என்னையா பேசு? திண்டு கொடுத்தா நல்லா குந்தாடியா இருக்கு. அப்புறம் என்ன மிச்சர் ஏத்து? அவன் என்ன குந்தாணி சொல்றான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. மச்சான் வாயில வச்சானு. அதே அதே வா. என் செல்ல அவைய கட்டி பிடிங்க. அந்த யோகம் இல்லாத எதுக்குடா கை எடுத்து விடுற களவாடி பேரு? அண்ணே மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு. சாச்சா சாச்சா நீ சாவு. என்னைய போய் சாவு சாவு. சாவுன்னு சொல்லலாமா, அவன் இசை கல்லூரியில முறையா படிச்சிருக்கான். என்ன படிச்சிருக்காரு? ஏய் என்னப்பா சொல்ற? அண்ணே அண்ணே இசையெல்லாம் குடிச்சிருக்கா? ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இங்க படுக்கிறதுல நோத்தாட கேளு. அண்ணே அப்பா ஏய் உன்னை கால நோத்தா சூப்பர். என்ன அது எப்படி உனக்கு தெரியும்? அவர்தானே எங்க சித்தப்பா. குணத்துல நல்லவ கண்டடா. சாச்சா சாசா பாப்பா பாப்பா நீசா நீசா நாசா யாராவது சாங்க. பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். ஏய் ஆடு ஆடணுமா? மாடு மாடு காலைக்கு தெரியுது. உரி உரி உரி. எனக்கு உன்னை பார்த்தா ஒரு மாதிரியாட்டே வருது. போ பாக்கு வெத்தல பார்வதியை பார்க்கணும். போடுறா. ஏய். டேய் 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 அடிச்சுக்காதீடா. அடிச்சுக்காதீடா. அடிச்சுக்காதீங்கடா ரெண்டு பேரும். ஐயா 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 ஏண்டா கீழே கிடந்த பாருங்க, நீ ஏண்டா அழுகுற? கொட்டையை பிடிச்சா என்னது? மணி அண்ணே அங்க என்ன தெரிஞ்சு அண்ணே? என்ன என்னண்ணே சொல்ற? என்னாச்சு? எதனே கண்டுகொண்ட? கண்டுகொண்டேன் நாள். யாருன்னு இருந்தது உள்ள? என்ன கத்தாடா? என்னடா கண்டு கொண்ட? ஒண்ணுமே காண முடியலடா. என்னடா கடைசியில கண்டு கொண்ட? விடு கண்டது மாதிரி பேச்சு வெளியே அடிச்சு விட்டுக்கிற விடு. அதை சரியாக கண்ட எதத்தை கண்டே தெரியல. என்னமே காணல. யபாகான யபாகான ஏ ஆலமரோ 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 இங்கு விழுகு 10000 தன்னை நன்னானே தானே நன்னானே விழுக விட்டுனா கீழறங்கி கீழறங்கி மக்கீழறங்கி ஓபிதிய முடிக்க போறேன். தன்னை நன்னானே தானே நன்னானே. டேய்
நீ கஷ்டப்பட்டு பாடிக்கிட்டு இருக்க, இங்க வர என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இது மாதிரி நேரத்தில் நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஒன்லி செக்யூரிட்டி. சரி சரி சரி. அண்ணா வேலை முடிஞ்சானே சொல்லுவாங்க முடிச்சிட்டீங்களா? டீ பழம் வாங்கிட்டு கேன்லையா இங்க நான் வாங்காதீங்க, அந்த கடைசியில் இருக்குல்ல. நான் போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். கார்த்தி மச்சான் மேடைக்கு வாங்க. குளிக்க வச்ச கோகோ கோலா போல செங்கல்ல முங்கி வந்தாலே குளிக்க வச்ச கோகோ கோலா போல செங்கல்ல முங்கி வந்தாலே போறா. என்ன கண்ண கோழி குஞ்சா இருக்கு. நல்ல சாப்பாடு. என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நல்ல கட்ட ஏய், நல்ல கட்டு, நாட்டு கட்டு, அம்மா கிட்ட அம்மா. அண்ணே என்னண்ணே ஆச்சு? யானை போய் பூனையை சொல்லி வந்த கதையா? யார யானைன்னா யார பூனை? நீங்க யானை, அண்ணன் பூனை. அண்ணன் எந்திரிங்க. அண்ணே ஐயோ எந்திரிங்க. எந்திரிங்க, கண்ணே மச்சான் பாத்துக்கிட்டே இருக்காரு. அண்ணே நடுவுல குச்சி குச்சி ஊனிக்கலாம்லண்ணே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எந்திரி. இவன் நேரம் எந்திரிச்சிச்சே. நான் என்னங்க பண்ணேன்? நான் பாட்டு தானே. என்னது? அந்த புள்ள ஊம்பு கத்துருக்கு. ஏய் அது கும்கும் கும்புவா. கும்பு. எந்திரி எந்திரி எந்திரி. இந்த இப்ப முடியாது, ரொம்ப சிரமம். எந்திரிங்க. முடியாது. பிரியா என்ன? இங்கே ஒரு அண்ணன் நம்ம சொல்லுது. ஒன்னு ஒன்னு நான் வாரேன் பாய் பாட. தலைவா ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே தோப்புக்குள்ளே அருமுள்ள நேரத்தில் அம்மா யாரும் யாருமில்லா நேரத்திலே, யாருமில்லா நேரத்திலே, அந்தகர தோப்புக்குள்ளே. நீ பின்னாடி வந்து இடிப்படம் தான் நிக்கிறாயா? அடி கலர் கலரா மைய பூசி கலக்கலாம் நீ வருவ. கலக்கலாம் மையா பூசி கலக்கலாக வருவேன். அடி கவர்ச்சி எத்தந்தாரு அடி கேரளத்து ஏய், கேரளத்து பெண்ண போல கிளிகி விற்பத்த இருக்கலாக்கி புருவே. கேரளத்து பெண்ணை போல கிளிகளப்ப தருவேன். நீ கலக்கலாக வருவேன். ஏன்டா உரசிக்கிட்டே நிக்கிற? வாடா அழகுரு, தவிடா தவிடா வாடா. அர்ரா ஏன்டா உரசன பெண்ணைய? ஒரே லூசு சிரிக்கி ஒன்னே அடிப்பேன், என்னைய குண்டி அடிக்கிறேன். என்னடா தப்பு தப்பா ஆடுற? இந்த அளவு ஒத்த கும்பலை நான் குத்துற மாதிரி இருக்கா, இங்க என்ன ஏன்டா அடிக்கிறா? உலக போன மாதிரி இருப்ப. என்ன பாட்டு படிச்சோம் தெரியல. அடி தண்ணி கருத்திருச்சு தண்ணி கருத்திருச்சு, முள்ள தவளை சத்தம் கெட்டிருச்சு. ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. தத்தட கடிதா. போடுறா. தண்ணி
ஏ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சுடா. மைக் இங்கே இருக்குடா. அது பழைய மண்ட மைக்குடா. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணவே. அவங்கள பூரா மச்சான்னு சொல்ல விட்டு அவங்களுக்கே காமிக்குதுடா. ஏய் அவங்களுக்கே ஏன் அங்கிட்டு இருக்கவங்கள ஓரம் வந்தவங்க பண்ணாங்களா? யாராவது குண்டியை போய் தொடுக்க முடியும் என்னடா? முனியாண்டி சாமி கேள்விப்பட்டிருக்கேன். குண்டியாடி சாமி. அன்னையான சுந்தரியே தேவதை விட்டு தேடலாமோ தேவதைய காணவே. தன்னாலே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. தன்னாலே 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 நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரோமோ சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரோமுங்க. அங்கு என்ன தெரிகிறது? தம்பி கந்துக்கு நாடகம் ஆரம்பிக்கும். ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? அந்த சதைவனை கொஞ்சம் இங்கே என்ன பார்த்துக்கிட்டு அண்ணே, நம்ம இந்த ஊருக்கு வந்ததுக்கு புண்ணியம் செய்யணும். ஆமா அதில் உங்கள் காலில் போய் ஒவ்வொருத்த காலில் கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுக்கு தான் மொத்தத்துக்கு சபை வணக்கம். அதை சொல்லல. இங்கிட்டு பார்த்து என்னன்னு கேட்டேன். அங்கே எப்போ பார்ப்பேன்? இங்கிட்டு வா. என்ன தெரியுதுன்னு பாத்தியோ? தன்னானே நானே நன்னே முதுகெலும்பு உடைக்க போறா. உள்ளத போகுதுடா. ஏண்டா என் அண்ணே துணி துவைக்கிற துணியாடா? அவன் கெஞ்சுறான் எந்திரா. எந்திரா பாருமா அங்கே என்ன பாத்துக்கிறா? அங்கே என்ன தெரியுது? ஆகாயவாணி கும்பிட்டு என்ன கலர் தெரிஞ்சு? மூதேவி ஆகாசவாணி மேல இருக்கு. புது கலர் அது விட்டுறா. இது மனுஷன் நல்லா ஆடுறீங்க. உனக்கு குது குதுன்னு இருக்குமே அப்படியே. முகரை பாரு மூதே பின்னாடி எதுக்கு தொட்டு கும்பிடுற? நீ வர்றேன்ட்டு தான் 7 மாத்திரை போட்டு வந்திருக்கேன். என்னடா 7 மாத்திரங்கறாப்ல? அது சளி மாத்திரை போட்டு அதான் வேலை செய்ய மாட்டேங்குதா? இப்போதான் 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ என்ன இன்னைக்கு எத்தனை மாத்திரை போட்ட? மாத்திரை போட்டு அது சளி மாத்திரை தானா? மூதே. தம்பி ஏன் குண்டியை தொட்டுக்க முடியா? என்ன செய்யுது? அப்போ நானதே வா. மேடை அளந்து வர்ற எத்தனைக்கு எத்தனை போட்டிருக்காங்க? ஆடலையாப்பா? ஆடி 18 வந்தாத்தான் ஆடுவேன். ஏய் நீ அம்மன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போக பார்க்குற? அம்மன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போக பார்க்குறியா? கார்த்தி அண்ணன் தான் மேனேஜராக இருக்காரு. ஐயோ அது போச்சுன்னா நமக்கு டான்ஸு ஏண்ணா நம்மாடு போய் சாப்பிட்டுக்கலாம் மொத்தமா. அங்கே அந்த அளவு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு போறாங்க வா.
ஆண்டவன் படுத்த சொத்து நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. நல்லா பாடுறீங்க. திஸ் இஸ் லவ். தும் சே பியார் கர்த்தே. ஒரு நாளைக்கு 2 தடவையா காங்கட்டு போடுறது. சடார் மடார். போட்ட காங்கிரட்ட கம்பிட்ட குத்தி விட சொல்றேன். சங்கிலி மங்கிலி. என்னண்ணே இப்படி பொம்பளை விட்டுட்டு போய் என்ன அப்படி என்னண்ணே தப்பா கேட்டுவிட்டான் அவன்? என்னண்ணே கேட்டான்? வேணாண்ணே அது ரொம்ப சும்மா அண்ணே என்னண்ணே கேட்டான் அவன்? அவன் சொல்றான் வேணாம் அவன் சொல்றான் உங்களால முடியல நோத்தால அனுப்பிட சொல்றேன். எங்க அம்மாவுக்கு மாமியா இல்லடா என்ன கலவாணி பேரு பூசு பையல முகரே பாரு. நீ பாட்டில் ஏதாச்சும் நான் சொன்னேன் அப்படி அண்டா அப்படி பண்ற குட்டினே